சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல சாரி அப்படிங்கிற தமிழ் டப்பிங் மூவியுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் லைன் கேட் பிளே ஓடிடில அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை ஒரு சைக்கோ த்ரில்லரா கொடுத்திருக்காங்க. ஒரு பொண்ணை சேலையில பார்த்ததுக்கு பிறகு அந்த பெண் மீது பைத்தியம் பிடிச்சி பிட்டு பிடிச்சி அலையக்கூடிய ஒரு சைக்கோவுடைய கதை தான் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அந்த சைக்கோ ஒரு நாள் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்படி போட்டோ எடுக்கும்போது அந்த போட்டோவுல ஒரு பொண்ணை சேரையில பாக்குறான். சோ அந்த பெண் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினி. சோ அந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து இந்த சைக்கோ வந்து எப்படியாவது அவளை அடையணும் அப்படின்ற மாதிரி அவன் மீது வெறிப்பிடிச்சு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்கான். சோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நாயகி வந்து ஒரு இன்ஸ்டா இன்ஃபுளுசர் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அப்போ இன்ஸ்டா மூலமா அந்த சைக்கோ வந்து அப்ரோச் பண்றான். நான் ஒரு போட்டோகிராஃபர் அப்படின்னும், சோ எனக்கு வந்து போட்டோ ஷூட் பண்றதுக்கு ஒரு ஹீரோயினி தேவை அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்றான். சோ ஹீரோயினுடைய அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஒரு டெரரான ஆளு. சோ இந்த விஷயம் தெரிய வந்து இந்த சைக்கோவை சும்மா அடின்னு சாத்துன்னு சாத்துறாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த சைக்கோ என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் பண்றான் அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் யாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பல விஷயங்களை சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த சாரி. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, அதாவது பெண்கள் மீது பித்து பிடிச்சி ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சி வெறித்தனமா நிறைய தப்புகள் பண்ற படங்கள் அப்படிங்கிறது எக்கச்சக்கமா வந்திருக்கு. அப்படி உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வாலி, ஆசை போன்ற படங்கள்ல சொல்லலாம். அதுல அந்த வில்லனிசம் அப்படிங்கிறது ரொம்ப சட்டுலா ரசிக்கக்கூடிய வகையில காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல ரொம்ப ஆக்ரோஷமா காட்டியிருக்காங்க. அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது யாவரும் நலும் அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்திருப்போம். அந்த படத்துல பிளாஷ்பேக் சீன்ஸ்ல சித்ரா அப்படிங்கிற ஒரு பொண்ணை ஒருத்தன் டார்ச்சர் பண்ணுவான் இல்லையா? சோ அந்த கேரக்டர் மாதிரி தான் இந்த படத்துல இந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா அதை விட எக்ஸ்ட்ரீமா டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல அந்த சைக்கோ பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பயங்கர ராவா காட்டியிருந்தாங்க. அதை தாண்டி இந்த படத்துல ஏதாவது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற கான்செப்ட பாத்தீங்க அப்படின்னா அது எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. அண்ட் டுவெல்த் எண்ட் கிளைமேக்ஸ்ல இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த சேரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அப்ப வீட்டுல இருக்கிற சேரி எல்லாம் கொண்டு வந்து வெளியில ரோட்ல போட்டு எரிப்பாங்க. என்னன்னே புரியல, எதுக்காக இந்த கான்செப்ட் வச்சிருக்காங்கன்னு சுத்தமா எனக்கு தெரியல. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அபத்தமா இருந்துச்சு இதை பார்க்கும்போது. ஓவராலா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சுமாரான படம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு எம்டி திரை கொடுக்குற ரேட்டிங் 5/2. ஒன்ஸ் வேணா நீங்க ட்ரை பண்ணி பார்க்க தான் பாருங்க. அடல் கண்டென்ட் அதே போல ரொம்ப ராவான காட்சிகள் அப்படிங்கறத இருக்குதான் செய்யுது. சோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. அடுத்த மசாத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.